ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா நீங்க போன் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். என்ன பட்ஜெட்ல எந்த மாதிரியான போன்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்ல பெஸ்ட் போனை நான் போட்டு கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க என்ன பட்ஜெட்ல என்ன போன்ஸ்ன்ற தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க. இதே போல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போன் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பட்ஜெட் கேட்டீங்கன்னா அண்டர் 25,000. அண்டர் 25,000ல எக்கச்சக்கமான போன்ஸ் மாசம் மாசம் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாசம் இந்த டைட்டில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போன்ஸ் பெஸ்டா இருக்கும். அந்த மாதிரியான போன்ஸா போட்டு கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வேலை பெஸ்ட் பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட், அதாவது இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து டைட் பட்ஜெட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த போன் அவங்களுக்காக தான் இந்த போனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி P3 Ultra. ரியல்மி P3 Ultraவை பத்தி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், ஒரு யூசர் ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கோம். அந்த யூசர் எப்படிலாம் யூஸ் பண்ணாரு, என்ன மாதிரியான அவருக்கு வந்து ப்ராஸ் கிடைச்சி கான்ஸ் கிடைச்சி அதுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைச்சி அப்படின்ற சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உண்மையிலே அந்த வீடியோ நீங்க பார்க்கணும், போய் பாருங்க. பேஸ் மாடலான 8GB RAM 128GB வேரியன்ட் 22,990 அரௌண்ட் 23,000 வருது. இதுல வந்து 12GB RAM ஒன்னு இருக்கு. 12GB RAM வேரியன்ட் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் தாண்டி போயிடா. அதனால நீங்க பேஸ் வேரியன்ட் வாங்குறது கரெக்டா. 8GB RAM 256GB நீங்க வாங்குனீங்கன்னா கூட இது வந்து அண்டர் 25,000ல கரெக்டா பட்ஜெட்ல 25,000ல வரும். இது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா ஆஃபர் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி இதுல வந்து எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்பிளே வந்து கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன கேட்டீங்கன்னா 4K 60 FPS வீடியோ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே 30 FPS கொடுத்துருக்காங்க, இவங்க 60 FPS கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 120 Hz refresh rate ஓட வருது. இதுல என்ன பெருசா பேசப்படுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து அந்த க்ளோ வித் கலர் வாங்குனீங்கன்னா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல க்ளோ ஆகுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம மத்த கலரும் நல்லா தான் இருக்கும். இது ஸ்லிம்மஸ்ட் போனா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா 50 MP சோனி கேமரா கொடுக்குறாங்க. கேமராவுக்காக அந்த ஒரு மெயின் கேமரா நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஏஐ எடிட்டர், ஏஐ பெஸ்ட் ஃபேஸ், ஏஐ மாடுலர் இந்த மாதிரியான கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏஐ எடிட்டர் மூலமாக சில வந்து நம்ம ஆப்ஷனை கேலரி எடிட்டிங் ஆப் இல்லாம வெறும் கேலரி ஆப்லயே வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நிறைய போன்ஸ்ல அந்த இதை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து லேட்டஸ்டான IP6869 கொடுத்துட்டு இருக்காங்க. ரியல்மி தரப்புல இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு போன் ஆப்ஷன் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 8350 அல்ட்ரா ப்ராசரோட வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததான் இந்த செக்மெண்ட்ல பார்க்க போற போன் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா Edge 60 Fusion இருக்கு. மோட்டோரோலா Edge 60 Fusion மட்டும் இல்லாம மோட்டோரோலா Edge 60 ஸ்டைலஸ், இந்த ரெண்டு போனையும் நான் இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு போன்லயே பெருசா டிஃபரெண்ட் இருக்காது, ஒரு ப்ராசஸ் டிஃபரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா MediaTek Dimensity ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டைலஸ் கொடுத்துருக்கோம். மத்த வகையில எந்த ஸ்பெசிபிகேஷன் மாறாது. அது மட்டும் இல்லாம கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு நல்ல கேமரா கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 13 மெகா பிக்சல் வந்து செகண்டரி கேமரா அல்ட்ரா வைட் கொடுத்திருக்காங்க. அதுவே வந்து மேக்ரோவும் செயல்படும். மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் ஒரு நல்லாவே கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா பேட்டரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல 5500 எல்லாருமே இப்போ இந்த இதுல வந்து 6000க்கு மேல போயிட்டாங்க. மோட்டோரோலா கொஞ்சம் கம்மியா கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் வேணும். 8GB RAM 256GB வேணும். மோட்டோரோலா இதுல மெமரி கார்டு மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு Edge 60 Fusionம் வாங்கிக்கலாம், இல்லாட்டி Edge 60 ஸ்டைலஸும் வாங்கிக்கலாம். எது வேணாலும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து சேம் பிரைஸ் கிட்டத்தட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம எது வேணாலும் நீங்க சஜஸ்ட் பண்ணுவேன் நானே. ஏன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து ரெண்டு போனும் ஒரு நல்ல போனா கொடுத்துருந்தாங்க இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் போன் கேட்டீங்கன்னா நத்திங் போன் 3A. இந்த நத்திங் போன் 3A வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம இப்ப சஜஸ்ட் பண்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போன் வந்து ஒரு கிளீன் UI வேணும்ன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த போன். அது மட்டும் இல்லாம ஸ்டாக் அண்ட் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த போன் ஒரு நல்ல போனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா நத்திங் OS வந்து ஒரு கிளீனான UI இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மத்த போனை கம்பேர் பண்ணக்குள்ள இதுல வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பெருசா எதிர்பார்க்கிற விஷயம் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள வர்றதுன்றால நத்திங் போன் UI யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த போனை கொண்டு வந்து வச்சிருக்கா நத்திங் போன் 3A. வேற எதுவும்காகவும் இல்ல, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கணுன்றவங்களுக்கு மட்டும்தான்.
புதுசா ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த கிளிப் லைட் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் தரப்புல இருந்து GT30 Pro 5G. இந்த போன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா இருக்கும் இந்த செக்மெண்ட்ல. 25,000 பிரைஸ்ல வருது. இது பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 என்ற சிப்செட்டோட அல்டிமேட் சிப்செட் வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா P3 அல்ட்ராவில் இருந்த அதே சிப்செட் தான். அது அல்ட்ரா, இது அல்டிமேட் பேர் மட்டும் தான் வரும். ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கேமருக்காக இந்த போன்ல வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிருக்காங்க. 120 FPS BGM வரும். அது மட்டும் இல்லாம ட்ரிகர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கேமராவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த போன் வந்து உண்மையிலே வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து இன்ஃபினிக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ற போன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஃபினிக்ஸ் UI நாளுக்கு நாள் டெவலப் ஆயிட்டே இருக்கு. அதுல இருக்கிற வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருந்துகிட்டே இருக்கு. இன்ஃபினிக்ஸ்ல உள்ள ஸ்பெஷல் ஃபீச்சர். அது மட்டும் இல்லாம இதுல வந்து டிஸ்பிளே இதுல வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் கால் ரெக்கார்ட் ஆப்ஷன் கூட இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க OS மூலமாக. இன்ஃபினிக்ஸ் OS யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இது ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். கேமிங் விளையாடுறவங்களுக்கு கேமருக்கு ஒரு நல்ல போனா இருக்கும். இன்ஃபினிக்ஸ் MediaTek Dimensity 8350 அல்டிமேட்டோட வருது. அந்த வகையில் அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா லேட்டஸ்டா லான்ச் பண்ண OnePlus Nord C5. இது பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB வேரியன்ட். இதுவும் பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 Apex என்ற ப்ராசஸரோட வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் 8G350. அதாவது Realme P3 Ultraல இருந்தது. அதாவது Infinix GT30 Proல இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து OnePlus Nord C5. இந்த மூணுமே ஒரே ப்ராசஸ் தான். எந்தவித மாற்றமும் கிடையாது. எல்லாமே ஒரே MediaTek ப்ராசஸர் தான் அப்படின்றது. பேரை மட்டும் சைட்ல மாத்திப்பாங்க. அல்டிமேட், அல்ட்ரா, ஆபெக்ஸ்ன்ற மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா 120 FPS கொடுக்குறாங்க. இத பாத்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படி நம்ம சொல்லிருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல கேமிங்காவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கேமரா ஒரு டீசென்டான கேமரா கொடுக்குறாங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 7500 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. அதுவே இது ஒரு நல்ல செட்டப் அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு மேல நல்லாவே தாங்கும். கிட்டத்தட்ட கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து HDR எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து 16 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு விஷயம் தான். ஆனா வந்து பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. நல்ல அவுட்புட் வரும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த OnePlus Nord C5 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு பெரிய பேட்டரியோட ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் OnePlus Nord C5 சஜஸ்ட் பண்ணுவேன். இதுல பாத்தீங்கன்னா என்னோட ரேங்க் படி எந்தெந்த போன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் பண்றது என்ன கேட்டீங்கன்னா கேமருக்காகனா நீங்க வந்து Infinix GT Pro போயிடுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நார்மல் பேட்டரி லைஃப் அதிகமா வேணும்னா அவங்களுக்காக OnePlus Nord C5 இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு நல்ல மோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா மோட்டோ Edge60 Fusion போங்க. அதுக்கப்புறம் Edge60 ஸ்டெயின்லெஸ் போயிடுங்க. இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போயிடுங்க. அதுக்கப்புறம் வேணா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். பட்ஜெட் கம்மியா இருந்தா நீங்க வந்து நத்திங் போங்க. நத்திங்கை விட பட்ஜெட் ரொம்ப கம்மியா இருந்தா நீங்க P3 Ultraக்கு போலாம். Realme P3 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Infinix GT30 Pro. அதுக்கப்புறம் வந்து பெரிய பேட்டரிக்கு OnePlus. அதுக்கப்புறம் மோட்டோல OnePlus Nord C5 ரெண்டாயிரத்துல, மோட்டோ Edge60 Fusion ஸ்டைலஸ் மூணாயிரத்துல இருக்கு. நாலாயிரத்துல நத்திங் இருக்கு. அஞ்சாயிரத்துல Realme P3 Ultra இருக்கு. இதுதான் என்னோட ரேங்கிங் இந்த டாப் 5 அண்டர் 25,000. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டிக்ரேட்டிவ் கண்டென்ட் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.